என்ன பொறுத்தவரையிலும் நான் வந்து ஒரு விதத்துல பாராட்டுறேன். வித்தியாசமா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு இந்த மாரி அடுத்தவங்களோட மாடு காடுலாம் திருடிட்டு பணத்த குடுக்காட்டி இவனும் ஒரு அயோக்கியன் தான். அந்த ஆள் வந்து எல்லாத்தையும் தப்பு சொல்லுவான். ஆனா தான் எவ்வளோ யோகியன்னு சொல்லிட்டு தான் முதுகுல எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பார்க்காது. அதனால அடுத்தவங்களோட மாடை திருடிட்டு வந்து நீ வந்து இந்த மாநாட்டை பண்ணியிருந்தானா நீயும் ஒரு பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. குடிச்சு போட்டு தான் பாதி மீட்டிங்க்கு வருது. அதே ஒரு தவறு. நீ மக்களை சந்திக்கும் நீ குடிச்சு போட்டு வந்தீங்கன்னா நீ நாளைக்கு ஆட்சியில் உட்காந்து நீ என்னெல்லாம் லொல்லு பண்ண. அப்போ பாவம் மக்களுக்கு அந்த பஞ்சத்துக்கு தான் அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த பிரியாணி பேக்கெட்டுக்கு தான் வராங்க. உங்களுக்கு யாரும் விரும்பி வரல. நீங்கள் கூட்டத்தை காமிச்சதால அந்த கூட்டமெல்லாம் உங்களை ஆதரிக்க போகிறாங்கன்னா இது ஒரு முட்டாள்தனம். நம்மளோட புத்தியை நம்மளே செருப்பை கழட்டி அடிச்சுக்கணும். எல்லாருமே மாநாடு பெரிய லெவலில் மக்கள்லாம் கூட்டி பெருசாக நடத்திட்டு இருக்க சமயத்தில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மதுரையில் நடத்தின மாநாடு ரொம்பவே வினோதமாக வந்துருந்துச்சு. ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்ட்டு திட்டத்தட்ட இறக்கிட்டார். ஆடு மாடெல்லாம் இறக்கிட்டார். அதுக்கு பின்னாடி நிறைய மாடை வச்சுருந்தவங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, சொல்லாமல் எடுத்துகிட்டு விட்டாங்க, காசும் தராமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன நோக்கத்துக்காண்டி பண்ணியிருக்காரு, என்ன சொல்ல வர்றாருன்ட்டு நினைக்கிறீங்க? அதை பார்த்து இல்லை நான் பார்த்தேன். என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து ஒரு விதத்தில் பாராட்டுறேன். வித்தியாசமாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு இந்த மாதிரி அடுத்தவங்களோட மாடு காடுலாம் திருடிட்டு பணத்தை கொடுக்காட்டி இவனும் ஒரு அயோக்கியன் தான். அந்த ஆள் வந்து எல்லாத்தையும் தப்பு சொல்லுவான். ஆனால் தான் எவ்வளோ யோகியன்னு சொல்லிட்டு தான் முதுகில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பார்க்காது. அதனால அடுத்தவங்களோட மாடை திருடிட்டு வந்து நீ வந்து இந்த மாநாட்டை பண்ணியிருந்தானா நீயும் ஒரு பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. ஏன்னா ஹீஸ் நாட் யோகிய சிகாமணி. குடிச்சு போட்டு தான் பாதி மீட்டிங்க்கு வருது. அதே ஒரு தவறு. நீ மக்களை சந்திக்கும் நீ குடிச்சு போட்டு வந்தீங்கன்னா நீ நாளைக்கு ஆட்சியில் உட்காந்து நீ என்னெல்லாம் லொல்லு பண்ணுவேன். பதவியில் இல்லாதப்பே நீ இவ்வளோ ஆட்டம் போடுறவன், நீ பதவியில் வந்து என்னெல்லாம் ஆட்டம் போடுவேன். இது அயல் மக்களுக்கு இது ஒரு இது கடவுள் கண்ணு தரக்கு சொல்கிறார். கடவுள் மக்களே நீ இந்த மாதிரி ஆளை ஓட் போடாதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்கன்னு சொல்லி ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஒரே ஒரு இது நான் வந்து சீமான் கிட்ட இருந்தேன். சீமான் வந்து கொஞ்சம் விவசாயிகளுக்காக பேசும். ஆனால் அதில் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ அது தெரியாது. எவ்வளோ விவசாயிகள் இந்த ஆளை போய் பார்க்க முடியுமோ அது தெரியாது. ஆனால் மற்ற எந்த அரசியல் கட்சிகளும் இவங்க மாநாட்டு பண்ணுறதே இப்போ ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். எவ்வளோ பேர் போய் மக்களை போய் சந்திக்கிறீங்க? இப்போது உங்கள் மாநாட்டில் எவ்வளோ பேர் வர முடியும்? இந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது மட்டும் எதாச்சும் டிஎம்கே, அதிமுக, விசிகா, கம்யூனிஸ்ட் கொஞ்சம் விட்டுருங்க. மற்ற பெரிய கட்சிகளெல்லாம் பணம் கொடுத்துட்டு தான் கூட்டத்தை சேர்க்குறாங்க. அப்போ பாவம் மக்களுக்கு அந்த பஞ்சத்துக்கு தான் அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த பிரியாணி பேக்கெட்டுக்கு தான் வராங்க. உங்களுக்கு யாரும் விரும்பி வரல. நீங்கள் கூட்டத்தை காமிச்சதால அந்த கூட்டமெல்லாம் உங்களை ஆதரிக்க போகிறாங்கன்னா இது ஒரு முட்டாள்தனம். நம்மளோட புத்தியை நம்மளே செருப்பை கழட்டி அடிச்சுக்கணும். இதுதான் பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்துட்டு எவ்வளோ பேர் மக்களை போய் சந்திக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும்? இப்போது என்னோட எவ்வளோ பேர் பேசுவாங்க ஃபோன் பண்ணி, மேடம் எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. நான் என்னோட வேலை நான் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது என்னோட இண்டிவிஜுவல் இது. பட் எவ்வளோ அரசியல் தலைவர்களை நானே சந்திக்க முடியுமா? முடியாது. அப்போ எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருந்தே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்மளால் சந்திக்க முடியல. அப்போ பாமர மக்கள் இவங்களெல்லாம் என்ன சந்திக்கும்? அது பாமர மக்கள் யோசிக்கணும். ஏன் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க இந்த பணத்தை? நீங்கள் போய் ஒவ்வொரு வீடாக போய் சந்திங்க மக்களோட பிரச்சனையை பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் மெட்ராஸ் சிட்டி நேற்றுக்கா நைட் வரும்போது மழை பெஞ்சிருக்குமாட்டிருக்குது, அங்கங்கே தண்ணி நிற்கிது. ஆனால் என்ன சொன்னால் அந்த டிஎம்கேக்காரன் வந்த உடனே நாங்கள் இதை பண்ணுறோம், அந்த ட்ரைனேஜ் ஒரு 2 நிமிஷம் கூட தண்ணி நிற்காதுன்னு கதை விட்டான். ஒன்றுமில்லை. நம்ம ரோடே பாருங்கள் எந்த லட்சணத்தில் இருக்குது. போய் கார்பரேஷன்காரனை போய் கூப்பிட்டா அவன் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு தடவை வரும்போது 2000 3000 நம்ம என்ன கொள்ளாடிச்சா கள்ள நோட்டை அடித்து வச்சுருக்கோம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏன் இவனுக்கு கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுக்கறதில்ல? அப்போ இதுக்கு நம்ம வந்து கார்பரேஷன் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பரதேசிங்களும் வரமாட்டாங்க, எவனும் வரமாட்டான். என்னென்னா அவங்களுக்கு வந்து அங்கே வேறு ஏதோ பிஸ்னஸ் இருக்கும், இந்த மாமூல் பிஸ்னஸ்ஸு எவ்வளோ கொள்ளை அடிக்கலாம். அப்போ மக்களை பற்றி இவங்க எவ்வளோ கவலைப்படுறது? ஏன் போடணும்? எல்லோரும் போய் ஒவ்வொரு வீடாக போய் உங்கள் கட்சிக்காரனை வச்சு ஒவ்வொரு சந்து போய் இந்த ரோட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளை தீர்த்தலாமே, செய்யலாமே. யூ சால்வ் ஆல் தோஸ் ப்ராப்ளம். அது இல்லை. இந்த மாநாட்டை கூட்டி ஒரு கூட்டத்தை காமிச்சு மக்களை வந்து பாரு எங்கள் மாநாட்டுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சில மக்கள் முட்டாளாட்டம் ஓட் போடுறாங்க. இப்போ நானே பார்க்குறேன் நிறைய பேர் திமுக ஜெயிக்கும்னு ஒருத்தன் சொல்லுவான், ஒருத்தன் வந்து அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லுவான், ஒருத்தன் வந்து விஜய் ஜெயிக்கும். இன்னும் 8 மாதம் இருக்குது, 1000 நடக்கும். நான் ஒவ்வொரு தடவை அடிக்கடி சொல்லிட்டேன், இதில் எவ்வளோ பேர் உயிரோடு இருப்பாங்க நம்மளுக்கே தெரியாது. நாளைக்கு காலையில் நம்ம உயிரோடு இருப்பாமல் நம்மளுக்கு தெரியாது. ஆகியல அதுக்குள்ளே பகல் கனவு போடுவோம், நான் தான் அடுத்த சிஎம், நான் தான் அடுத்த சிஎம். ஆகியால் மக்கள் தான்
கேள்வி தட்டி கேட்கணும். இவங்க ஓட் கேட்க வரும்போது நான் பண்ணேன். ஆக்சுவலி வந்துட்டு 2021 எலெக்ஷன் அப்போது குஷ்பு வந்திருந்தா இந்த 1000 விளக்கு ஏரியாவில். அப்போ வந்து அந்த டி நகர் ஒரு ஏரியா 1000 விளக்கில் வருது. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் அவர் சொன்னால் இந்த ஸ்லம் ஏரியா அவங்களாம் ஓட் போடுவாங்க. அப்போ நான் இருந்தப்போ நான் கேள்வி கேட்டேன், எதுக்கு நாங்கள் உங்களுக்காக ஓட் போடணும்? 10 வருஷமாக அதிமுக ஆட்சியிலேருந்து இந்த ரோடோட லட்சணத்தை பாருங்கள், எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டு விட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு ஐயோ கீதா வாங்கிட்டா. நான் சொன்னேன், இல்லை, நம்மக்கிட்ட அவங்க ஓட்டு வாங்க வரும்போது நம்ம வந்து நம்மளோட பிரச்சனைகளை கேட்கணும். இது பொது பிரச்சனை, இது இண்டிவிஜுவல் பிரச்சனை கிடையாது. அவள் வெளியே போயிட்டு சொல்கிறாலாமா, ஐயோ இந்த பொம்பளை இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு நான் வந்தே இருக்க மாட்டேன்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க மூஞ்சி மோரக்கட்டையை பார்த்து நம்மளாம் மயங்கிட்டான்னா, ஓ குஷ்பு நான் வந்து குஷ்புக்கும் மயங்க போடல, அதே மாதிரி ஒரு பெரிய பேரழகன் வந்தாலும் நான் மயங்க போடல. அவனோட இது அவன் நடிகர், அவன் அதுக்கு போயிட்டு ஜொல்லு விட்டுட்டுலாம் நம்ம போய் பார்க்கணும். ஆனால் நீ வந்து பொது சேவைக்குன்னு வரும்போது உன்னை கண்டிப்பாக மக்கள் கேள்வி கேட்டே தீருவாங்க. அதை வந்து நீ எதிர்கொள்ளணும், சந்திக்கணும். அதுதான் பொது சேவை. இல்லாட்டி சும்மா வந்துட்டு மினிஸ்டர் ஆகிட்டு கொள்ளாடிக்கிறதுக்காக நீங்கள் வர்றீங்கன்னா அப்படின்னா நீங்கள்லாம் ஃப்ராடுங்க. சீமானவர்கள் வந்து சமீப காலமாக திமுக கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா அவருக்கு அதில் ஒரு ஆதாயம் இருக்கக்கூடுமோன்ற ஒரு சந்தேகம் வருது. விஜயலட்சுமி கேஸ்லாம் வச்சு பார்க்குறேன். ஒரு சைடு இப்போ டிவிகே வந்து புதுசாக ரொம்ப நான் தான் உனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணுறாரு. உண்மையிலே போய் இணைஞ்சிருவாரா ஒரு வேளை? சீமானுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்குதுங்க? இப்போ வந்துட்டு அவன் பண்ணுற அரசியலே வந்து பிளாக்மெயில் அரசியல் தான். ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த ஓட்டை பிரிக்கிறது தான் அவன் அரசியல் பண்ணுறான். நிச்சயமாகவே என்ன மக்கள் மறுபடியும் இந்த சீமானை போய் சந்திக்க முடியும்? இப்போ நீங்கள் போய் டோன்ட் கோ அஸ் டிவிக்காருங்க, நீங்கள் தனி மக்களாக போனீங்கன்னா அவர் உங்கள் ரோட்டுக்கு வந்து ஐயோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு வருவாரா? வரமாட்டான். இப்போது நான் இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எங்கள் ஏரியா கோயம்புத்தூரில் வந்து எங்கள் காலேஜ் இருக்க ஏரியாவில் அந்த மெயின் ரோடு வந்து அந்த டிச்சு ஒன்று எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 3 வருஷத்துக்கு அந்த டிச்சு கட்டாமையே இருந்துச்சு. அப்போ நான் வந்து கார்பரேஷனில் சொன்னேன், நான் செலவு பண்ணிக்கிறேன், என்னோடய ஏரியா அளவுக்கு நான் செலவு பண்ணேன், அதையும் விடலை. அப்போ வந்து எங்கள் காலேஜில் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க மீட்டிங் நடத்துவாங்க. தட் இஸ் அவங்க ஏதோ ஒரு இது வந்து ஹிந்து முன்னணிக்காரங்களாம் மீட்டிங் நடத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு நினைப்பு இருந்துச்சா, ஐயோ இந்த ரோட்டில் இப்படி போகுது, நாட் ஃபார் மீ. அதில் அந்த மக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த காலனியில் இருக்கவங்க எல்லாருமே லேடிஸு எவ்வளோ குதிச்சு போக முடியும் அந்த டிச்சு இவ்வளோ அகலம் இருக்கும்போது? எதுவுமே இல்லை, ஈவன் நடக்கிறதுக்கு இருந்தது. அப்போ வந்து நான் சொல்லும் போது வந்து அப்போ வந்து நான் வந்து ஒரு 11 கம்ப்ளைண்ட் வந்து அப்போ இருந்த அந்த புரோஹிதா யாரோ ஒரு கவர்னர் ஒரு ஆள் இருந்துச்சு. அப்போ ஐ திங்க் ஐ வெண்ட் அப்ராட். அப்போ நான் வந்து வந்த அப்புறம் தமிழ் பேப்பரில் பார்த்தேன், இவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு சீமார் எடுத்து கூட்டிகிட்டு மக்கள் வந்து என்னை வந்து சந்திங்க, எனக்கு என்ன குறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் நிஜமாகவே அந்த ஆளை போய் மீட் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு 100 சிபாரிசு. யார் பிஜேபிக்காரன் சொல்கிறான், இவன் சொல்கிறான். அப்புறமே நினச்சிட்டேன், உங்கள் சிபாரிசு எல்லாம் வேணாம், அவன் எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துன்னு சொல்லிட்டு நானே வாங்கிட்டேன், எவன் சிபாரிசு இல்லாமல். அங்கே போய் நான் சொல்கிறேன் 11 ஊழல்கள். ஈவன் பிஃபோர் அன்புமணி கூட எனக்கு அப்புறம் தான் கொடுத்துச்சு. நாங்கள் சிம்பிளாக தான் போனோம், இப்படி தான் ஆர்டினரி எடுத்து நாங்கள் எந்த பொக்கேவும் தூக்கிட்டு போல அவர் கொடுக்குறது. ஐ டோன்ட் பிலீவ் இந்த பொக்கே கொடுக்குறது ஷால்வா போடுறதுலாம் இட்ஸ் அகெயின்ஸ்ட் மை பிரின்சிபல்ஸ். ஓகே, எனக்குமே யாருமே போடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ போய் இந்த 11 கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கும்போது அவர் நம்மளை மிரட்டுறாரு இங்கிலீஷில். உனக்கு தெரியுமா, உன்னை வந்து நீ யாரை மோதுற, நீ யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற, அவங்க வந்து உன் மேலே கேஸ் கொடுப்பேன். கொடுத்துட்டு போட்டோம், அந்த தைரியத்தில் தான் நான் வந்திருக்கேன். நீ முதல்ல வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன், நான் யாருன்னு விசாரிச்சிருக்கணும். அந்த இதே இல்லாத இவனுங்கெல்லாம் ஒரு கவர்னர் நம்மளுக்கு. சாரி ஃபார் தீஸ் வேர்ட்ஸ், பிகாஸ் இவங்கெல்லாம் பாதி பேர் அரசியல் புரோக்கர்ஸு, இல்லாட்டி எதனா ஒரு ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து அங்கே போய் நான் வந்து கவர்னர் போஸ்ட் கொடு, 5 கோடியோ 10 கோடியோ கொடுத்துட்டு வந்து அந்த போஸ்ட்டில் உட்காடுறாங்க. ஓகே, அப்போ வந்து இவங்களுக்கு வந்து மக்கள் பற்றி என்ன பட்டிருக்குன்னா கிடையாது. அப்போ வந்து நான் வந்து 11 கம்ப்ளைண்ட்ஸ் போய் கொடுத்த உடனே அவர் வந்துட்டு அவர் பார்த்தாரு, இந்த அம்மா நம்மளுக்கு ஈல்டு ஆகாதுன்னு தெரிஞ்சோடனே என்னோடய பிரின்சிபல் செக்ரட்டரியை போய் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ராஜகோபால்னு யாரோ ஒருத்தர் இருந்தார், அந்த ஆளை போய் பார்த்தேன். அப்போ அங்கே போய் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் பேரூர் ஆதீனமாக அந்த ஒன்று இருக்குது. அவங்களும் அங்கே வந்து ஒரு அரசியல் இது தான் பேசுகிறாங்க. தட் இஸ் ஏதோ ஒரு கான்ட்ராக்டோ டெண்டரோ அங்கே இருக்க லோக்கல், தட் இஸ் இந்த வேலுமணி மினிஸ்டர், அப்போ எஸ்பி வேலுமணி மந்திரி, அவனுக்கு சிபாரிசு பண்ணுறதுக்கு ஏதோ இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆதீனங்கள் இந்த சாமியார்களும் கூடமே அங்கே எல்லாமே பிஸ்னஸ், யாருமே மக்களை பற்றி கவலைப்படல. அப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த ஆள் என்னை வந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு நக்கலாக தான் பேசினான் அந்த ராஜகோபால். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்க,
நீங்கள் அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு நீங்கள் யோசிச்சுருக்கணும். அப்போ நான் மூஞ்சி அடிச்சு மாதிரி கேட்டேன். நான் வந்து குப்பை தொட்டியில் டிச்சிலேருந்து வரல. நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் நானும் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். 2வது வந்து எங்கள் தாத்தா இந்த கான்ஸ்டியூஷனில் கையெழுத்து போட்டிருக்காரு. அன்றைக்கி ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்து மெம்பர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூண்ட் இது. அப்போ வந்து நான் வந்து எந்த குப்பை தொட்டியிலேருந்து எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஃபேவருக்காக நான் வரல. நான் எது கம்ப்ளைண்ட் சொன்னாலும் மக்களுக்காக. இது வந்து மக்கள் பிரச்சனையை தான் நான் பேசுகிறேன். இந்த 11 கம்ப்ளைண்ட்டு ஊழல் ஒவ்வொரு இதில். அப்போ இந்த டிச்சு, அப்போது இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, நாங்கள் மக்கள் சேவைக்கு தான் நாங்கள்னா, அவங்க யாருன்னா கவலைப்பட்டாங்களா அந்த டிச்சை கட்டணும்னு சொல்லி? அதுக்கப்புறம் நான் சண்டை போட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி கிடிச்சு அதுக்கப்புறம் அந்த டிச்சை கட்ட வச்சேன். அப்போ இவங்களுக்கெல்லாம் மக்களை பற்றி என்ன கவலை? இந்த அரசியல் தலைவர்கள்லாம் அதை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். சீமானும் வரமாட்டான், எவனுமே வரமாட்டாங்க, இன்க்ளூடிங் இந்த எவன் சொல்கிற இந்த விஜய் ஆட்டும் சரி, யாருமே இந்த அரசியல் இவங்க எல்லாமே அரசியல் வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். இப்போ வந்து நான் வந்து ஒரு 100 கோடி பிஸ்னஸ் ஆரம்பித்தா அந்த பிஸ்னஸில் நான் வந்து 10,000 கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பெஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி அரசியல். இப்போ நம்ம வந்து ஒரு மில்லு ஆரம்பிக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. என்னால் மில்லில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2,000 இல்லை 4,000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஓகே, ஆனால் இந்த லாபம் எனக்கு வராது. நான் வந்து கஷ்டப்படுவேன். ஏன்னா ஒன்று வந்து ஈபிக்காரன் வருவான் ஒரு மாமூலுக்கு, சேல்ஸ் டாக்ஸ்காரன், அந்த காலத்தில் சேல்ஸ் டாக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, இப்போ ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியெல்லாம் யோகியமான ஆஃபீஸர்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவனுங்க பண்ணுற ஊழல் வேறு பாமர மக்களுக்கெல்லாம் தாக்கே பிடிக்க முடியாது. இன்றைக்கி வந்து எவ்வளோ சிறு தொழில் இதெல்லாமே எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 6 கோடி சிறு தொழில் நம்ம நாட்டில் இருக்குது. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 75 லட்சம் பேர் மூடிட்டாங்க இந்த ஜிஎஸ்டியால். இதை பற்றி இந்த அரசாங்கம், வெதர் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கவலைப்பட்டாங்களா? இந்த சிறு தொழில் குறு தொழில் தான் நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் த மக்களுக்கு வேலை வாய்ப்பு. அப்போ அந்த வேலை வாய்ப்பு எவ்வளோ பாதிக்கப்படுது? இதை பற்றி எவனா பேசினானா? இந்த நிர்மலா சீதாராமன் இவ்வளோ பேசும் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டு இந்த ஒரு மீட்டிங் நடத்திச்சா? இல்லாட்டி நம்மளாம் திருப்பி இப்போ ஒன்றும் நீங்கள் பார்த்தீங்க அந்த அன்னபூர்ணாக்கார் அந்த பண்ணை பற்றி இந்த ஜாமை பற்றி பேசுனதுக்கு இவளுக்கு திமிர் பிடிச்சி குள்ளார கூப்பிட்டு அந்தாலும் ஒரு பைத்தியக்காரன். நானே என்னை அப்படி மன்னிப்பு கேட்க சொன்னால் போங்கடின்னு சொல்லியிருப்பேன். என்னென்னா நம்ம மக்களுக்காக பேசுகிறோம். அப்போ வந்து எவ்வளோ திமிர் தென்னா பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் வாழ்க்கை பற்றி? இவங்க எதனா ஒரு பிஸ்னஸ் நடத்தியிருக்காங்களா? இவங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு டெக்ஸ்டைல் மில் அன்றைக்கி அந்த காலத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் லேடி தனியாக ஒரு மில்லை நடத்துறதுக்கு. 3/4 பேர் புருஷன் இல்லாட்டி அவங்க அப்பன் வந்து ஆரம்பித்து வச்ச மில்லை அவங்க வந்து வேலையை நடத்துவாங்க. லேடிஸ் ஆக்சுவலி சும்மா பேருக்கு தான் இருப்பாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக களத்தில் இறங்குனது நான் தான் ஃபர்ஸ்ட் லேடி டு ரன் அ ஃபவுண்ட்ரி இன் இந்தியா. ஓகே, அப்போ வந்துட்டு இது எனக்கு வந்து இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்னால் என்ன தெரியும், அக்ரிகல்ச்சர்னால் என்ன தெரியும். நான் வந்து தோட்டத்துக்கு போனேன்னா அங்கேயே நடுவேன். எனக்கு தெரியும் என்ன கஷ்டப்படுறாங்க இந்த இது அந்த ஃபார்ம் லேபரர்ஸு, சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் படுற கஷ்டங்கள் எனக்கு தெரியும். ஆனால் இந்த நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு இதில் பதவியில் வந்து உட்காந்துட்டா, எப்படியோ வாங்கிட்டு. அவளுக்கு மக்களோட கஷ்டம் தெரியும். அப்போ இந்த ஜிஎஸ்டியால் எவ்வளோ பிஸ்னஸ் ஒழியுது அழியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. யாருன்னா ஒரு அரசியல் தலைவர் அதை பற்றி பேசுகிறாங்களா? கிடையாது. மக்களுக்கும் அது ஃபஸ்ட்டு எவ்வளோ பேருக்கு ஜிஎஸ்டின்னா என்னன்னு புரியுது. நீங்களும் கட்டுறீங்க, நானும் கட்டுறேன், நம்ம எல்லோரும் கட்டுறோம். ரோட்டில் போகிற பிச்சைக்காரங்க நீ கட்டுறான் ஜிஎஸ்டி. இப்போ ரோட்டில் போய் டீயோ காஃபி குடித்தானா அதுக்கு ஒரு 5% 18% ஜிஎஸ்டி இருக்குது. அப்போ எதுக்காக அதை கட்டுறோம் என்ன ஏதுன்னு யாருக்குன்னா புரியாது. ஆனால் இதே அம்பானி அதானியெல்லாம் அந்த ஜிஎஸ்டி தப்பிச்சுப்பாங்கன்னா அவங்க ஏதோ அந்த இது போட்டு வேட்டுக்கிட்டு ஏதோ போட்டு அந்த டெக்னிக்கல் இது எனக்கு இன்னும் கூட புரியல. ஓகே, அப்போ வந்து இந்த டாக்ஸஸ் கட்டுறது யார்? பாமர மக்கள். ஆல்மோஸ்ட் 64% நம்ம கட்டுறோம். ஆனால் அவனுக்கு இன்கம் டேக்ஸ் 25% தான் கார்பரேட்ஸ். அப்போ இதில் எல்லாம் நியாயம் இருக்குதா? இதை பற்றி யார்? மோடி பேசுகிறாதா? இல்லாட்டி நிர்மலா சீதா இல்லை பிஜேபிக்காரன் பேசுகிறான், டிஎம்கேக்காரன் பேசுகிறான், என்ன பேசுகிறேன்? ஏன்னா அவனை பொறுத்தவரையிலும் அவன் சம்பாதிச்சு வச்சுருக்கான் கொள்ளடிச்ச காசு. அப்போ யார் பாமர மக்களுக்கு யார் பேசுறது? நான் ஒருத்தி தான் பேசுகிறேன். எனக்கு அதை பற்றி பயமும் கிடையாது. அதால் உங்களுக்கும் தெரியும் எனக்கு எவ்வளோ எஃப்ஐஆர்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். அதை பற்றி கவலை இல்லை. Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.